ஓம் சாந்தி 29/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் உங்களுடைய புகலிடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். நீங்கள் தந்தையின் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள். எனவே மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்துவிட வேண்டும். கேள்வி: இந்த நேரத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஏன் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்? பதில்: ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் அலங்காரம் செய்து கொண்டு விஷ்ணு புரிக்கு, அதாவது மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா ஆசிரியராகி தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக கற்பித்து கொண்டிருக்கிறார். முரளியின் பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஸ்வீட் சில்ட்ரன், இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். அரைக்கல்பமாக எந்த நாயகனை நினைவு செய்தோமோ கடைசியில் அவரை அடைந்து விட்டோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதாவது கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று அப்படின்னா எந்த நாள்? நாயகனை அடைவதற்கான நாள். அரைக்கல்பமாக எந்த நாயகனை நினைவு செய்தோமோ அவரை அடைவதற்கான நாள் கடைசியில் வந்துவிட்டது. ஆகையில இதனுடைய அர்த்தத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அரைக்கல்பமாக பக்தி செய்கிறோம், நாயகனாகிய தந்தையை அழைக்கிறோம் என்பதை உலகத்தினர் அறியவில்லை. இன்னும் சொல்ல போனா நாம நாயகிகள், அவர் நாயகன் அப்படின்றதே தெரியாது. நாம் நாயகிகள், அவர் நாயகனாக இருக்கிறார் என்பதையும் யாரும் அறியவில்லை. ராவணன் உங்களை முற்றிலும் கீழான புத்தியுடையவர்களாக ஆக்கிவிட்டான் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்பதையும் மறந்துவிட்டீர்கள். எனவே கீழான புத்தியுடையவர்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? தன்னுடைய தர்மத்தை மறந்து விடுவது இது கீழான புத்தியின் வேலையாகும். உங்களை மாயை எவ்வளவு கீழான புத்தியுடையவர்களாக ஆக்கிவிட்டது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். உலகத்தில் யாரும் தன்னை கீழான புத்தியுடையவர் என்று புரிந்து கொள்வதில்லை. நாம் நேற்று கீழான புத்தியுடையவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது பாபா எந்த அளவிற்கு புத்தி கொடுத்திருக்கிறார் என்றால், அதன் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடையை நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். எந்த அளவிற்கு அறிந்து கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு நாம் மீண்டும் நம்முடைய புகலிடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம் என்று மெய்சிலிர்த்து போவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அதுவும் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் அறிந்திருக்கிறீர்கள். யாரை ஹே பகவான் என்று நினைவு செய்தோமோ அவர் நமக்கு கிடைத்து விட்டார். நாம் மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் லௌகீக தந்தை, இவர் எல்லையற்ற தந்தை. உங்களுடைய லௌகீக தந்தையும் இந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார். ஆக அவர் தந்தைக்கெல்லாம் தந்தை, பதிக்கெல்லாம் பதியாகிவிட்டார் அல்லவா? இது உங்களுடைய தந்தையின் வீடு. பிறகு மாமியார் வீட்டிற்கு செல்வீர்கள். நாம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் தாய் வீட்டில் இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு
உலகத்திற்கு மகாராஜா மகாராணியாக ஆகிறீர்கள். ஞான வள்ளல் ஒரே ஒரு தந்தைதான். தந்தையை தவிர எந்த மனிதரையும் ஞான வள்ளல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தந்தையிடம் எப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது என்றால் அதன் மூலம் முழு உலகத்திற்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. தத்துவங்கள் உட்பட அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. மனிதர்களிடம் சத்கதிக்கான ஞானம் இல்லை. இந்த நேரத்தில் தத்துவங்கள் உட்பட முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடியவர்களும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். தந்தை நமக்கு தாதாவின் மூலம், அதாவது இந்த பிரம்மாவின் மூலம் சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தி கொடுக்கிறார். தந்தையோ சொர்க்க ராஜ்யம்தான் கொடுப்பார். வேறு என்ன கொடுப்பார்? குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இது வரவேண்டும் அல்லவா? ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகிறது. நிலையான குஷியில் இருக்க விடுவதில்லை. யார் நல்ல முறையில் படித்து படிப்பிக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு ஆத்மாவிலும் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கிறது. ஒரு வினாடி போன்று இன்னொரு வினாடி இருக்காது. 5000 ஆண்டுகளுக்கான பாகத்தை நீங்கள் நடிக்கிறீர்கள். ஒரு வினாடியின் பாகத்தை போன்று அடுத்த வினாடியின் பாகம் இருக்காது. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்! நாடகம் அல்லவா? பாகம் ரிப்பீட் ஆகிக் கொண்டே இருக்கும். அதாவது சைனீஸ் பழமொழி இருக்கு, யூ கான் ஸ்டெப் இன் த சேம் ரிவர் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஆத்துல 2 முறை நீங்க கால் வைக்க முடியாதுன்ற, ஏன்னா தண்ணி ஓடிட்டே இருக்கு. அதுபோல பாபா சொல்லிட்டு இருக்கிறார், ஒரு வினாடியின் பாகத்தை போன்று அடுத்த வினாடியின் பாகம் இருக்காது. ஆகையில இதுல நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்றார். இதற்கு தி எண்ட் கிடையாது. ஒவ்வொரு நாடகத்துக்கும் கடைசியில தி எண்ட் அப்படின்னு போடுவாங்க இல்லையா? அல்லது சினிமா அப்படின்னா கடைசியில தி எண்ட் அப்படின்னு போடுவாங்க, சுபம் அப்படின்னு போடுவாங்க. ஆனா இதற்கு முடிவே கிடையாது அப்படின்றார். இந்த எல்லையற்ற நாடகத்திற்கு முடிவே இல்லை. நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்து துக்கதாமத்திற்கு வருகிறீர்கள். பிறகு நான் வரவேண்டி இருக்கிறது. தந்தையை படைப்பவர் சொல்லப்படுகிறது. நாடகத்தை படைக்கிறார் என்பது கிடையாது. படைப்பவர் என்றால் இந்த நேரத்தில் வந்து சத்தியுகத்தை படைக்கிறார். ஒரே ஒரு தந்தைதான் குழந்தைகளுக்கு கற்பித்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். சுயம் தான் ஆகுவதில்லை. ஆகையால் தான் அவரை சுயநலமற்ற சேவாதாரி என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் நாங்கள் பலனை விரும்புவதில்லை, சுயநலம் இல்லாமல் சேவை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி நடக்க முடியாது. எப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை எடுத்து செல்கிறார்களோ அப்படிப்பட்ட பிறவி எடுக்கிறார்கள். கர்மத்தின் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது மனிதர்கள் எங்களுக்கு எந்த விதமான சுயநலமும் இல்லை, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல தான் நாங்கள் சேவை செய்கிறோம், நாங்கள் தன்னலமற்ற சேவாதாரிங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார் அப்படியெல்லாம் நடக்கவே முடியாது. ஏன்னா ஆத்மாவிற்குள்ள சம்ஸ்காரம் வந்து பதிவாயிடுறது. நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்றார். அதாவது கர்மத்தின் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால்தான் சில சன்னியாசிகள் நாங்கள் நல்லதும் செய்ய மாட்டோம், ஏன்னா நல்லது செய்துட்டா கண்டிப்பாக இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கும், நல்லதை அனுபவிக்க வேண்டியா இருக்கு, எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அதையும் கடந்து இருப்பாங்க. நான் சர்வ வியாபி என்று என்னை நானே எப்படி நிந்தனை செய்து கொள்வேன்? நாய் பூனை அனைத்திலும் இருக்கிறேன் என்று எப்படி சொல்வேன்? யாரையாவது திட்டணும்னா உலகத்துல எப்படி திட்டுவாங்க? நாயே அப்படின்வாங்க. எவ்வளோ கோபம் வருது, நாயின்னு சொன்னாலே கோபம் வருது.
அப்படி இருக்கும்போது பகவான் வந்து நான் நாயில இருக்கிறேன், பூனையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லிப்பாரா? அதுக்கு பாபா கேட்கிறார். என்னை ஞானக்கடல் என்று சொல்கிறீர்கள். பிறகு நான் என்னை இதுபோல் எப்படி கூறிக்கொள்ள முடியும்? எவ்வளவு பொய் இருக்கிறது! நீங்கள் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த சீச்சீ உலகத்தின் சடங்குகளை விட்டுவிட்டு இந்த உலகத்தையே மறந்துவிட வேண்டும். போன கல்பத்திற்கு முன்பு எவ்வளவு முயற்சி செய்திருந்தீர்களோ அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். ஆசிரியரையும் பார்க்க வேண்டும். அவர் உங்களுக்கு கற்பித்திருக்கிறார். அவரை விட புத்திசாலியாக ஆக முடியும். வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். படிப்பை கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். மன்மனாபவ என்ற லட்சியம் கிடைத்திருக்கிறதல்லவா? தந்தையை நினைவு செய்யுங்கள். பிறகு கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். அதாவது அந்த காலத்துல எல்லா ஸ்டேட்ஸ்லயும் சென்டர்ஸ் கிடையாது, இல்லை வெளிநாடுகளில் சென்டர்ஸ் கிடையாது. மதுபனுக்கு வருவாங்க, கோர்ஸ் எடுப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுறது, இதை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு எல்லாம் கேட்பாங்க. அப்போ பாபா சொல்லுவார், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஃபாரின் போகிறீங்களா பரவாயில்ல போங்க, இந்த படிப்பு கூடவே வச்சுக்கோங்க. லட்சியம்தான் கிடைச்சிருக்குல்ல, மன்மனாபவ அந்த நிலையில இருக்கணும், மனதின் மூலம் தந்தையை நினைக்கணுன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஆகையால தந்தையை நினைவு செய்யுங்க. செய்துட்டே இருந்தீங்கன்னா கடைசியில அந்த நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்படும் அப்படின்றார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அதிகாலையில் அமிர்த வேளையில் எழுந்து சிந்தனை செய்ய வேண்டும். அதாவது பாபா எனக்கு தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். என்னை ஞான ரத்தினங்களினால் அலங்கரிப்பதற்காக இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார், பதிக்கெல்லாம் பதியாக இருக்கிறார் என்று சிந்தனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனை செய்து அளவற்ற குஷியின் அனுபவம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒவ்வொருவரின் முயற்சியையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைவதற்கு மார்ஜின் இருக்கிறது, அதாவது வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். வரதானம், விகாரமற்ற நிலையின் சக்தி மூலம் சூட்ச்ம உலகம் அல்லது 3 உலகங்களின் அனுபவத்தை செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியசாலி ஆகுங்கள். எந்த குழந்தைகளிடம் விகாரமற்ற நிலையின் சக்தி இருக்கிறதோ, புத்தி யோகம் முற்றிலும் சுத்தமானதாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகள் எளிதாகவே 3 உலகங்களுக்கும் சென்று வர முடியும். சூக்ஷ்மவத்தனம் வரை தன்னுடைய எண்ணங்களை கொண்டு சேர்ப்பதற்கு சர்வ சம்பந்தங்களின் சாரம் நிறைந்த நுண்ணிய நினைவு வேண்டும். இந்த நினைவின் கம்பி அனைத்தையும் விட பவர்ஃபுல்லாக இருக்கிறது. இதில் மாயா இடையூறு செய்ய முடியாது. எனவே சூக்ஷ்மவத்தனத்தின் பிரகாசத்தை அனுபவம் செய்வதற்கு தன்னை விகாரமற்ற நிலையின் சக்தியினால் நிறைந்தவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு மனிதர், பொருள் அல்லது வைபவங்களுக்கு வசப்பட்டு ஈர்க்கப்படுவதுதான் துணைவனான தந்தைக்கு எண்ணங்களின் மூலம் விவாகரத்து கொடுப்பதாகும். அதாவது நீங்க டைரக்டா பாபாவுடைய கையை விடுறதில்ல, ஆனால் மனிதர்களுக்கு அட்ராக்ட் ஆயிட்டீங்க, பொருட்கள் அல்லது வைபவத்திற்கு, வசதிகளுக்கெல்லாம் அட்ராக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இதுதான் தந்தைக்கு விவாகரத்து கொடுப்பது அப்படின்றார். இங்கே அட்ராக்ட் ஆனால் அங்கே நம்ம கனெக்ஷன் கட் ஆயிடும்.
அவ்வியக்த சமிகை. தூய்மை சங்கமயுக பிராமணர்களுடைய மகான் வாழ்க்கையின் மகான் தன்மையாகும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த அலங்காரமாகும். எப்படி ஸ்தூல உடலில் விசேஷமாக சுவாசம் நடப்பது அவசியமானதாக இருக்கிறது. மூச்சு இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அதுபோல் பிராமண வாழ்க்கையின் மூச்சு தூய்மை. 21 பிறவிகளின் பலனுக்கான ஆதாரம் மற்றும் அஸ்திவாரம் தூய்மையாகும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.